மக்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஜப்பானுடைய நல்ல விஷயங்கள மட்டுமே சொல்கிறீங்க, கெட்ட விஷயங்கள பற்றி சொல்லவே மாட்றீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல தான் போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது வெளிநாட்டில் XYZ அப்படின்னு ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜப்பானில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலை நடக்குது அப்படின்றது தான். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பானிய பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கல்யாணம் ஆகியிருக்கும், குழந்தை பெற்றிருப்பாங்க, சிங்கிள் உமனாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் உமனாக வந்து நிறைய இந்த ஏஜென்ட்டுங்க, இப்போ இந்த XYZல இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் பண்ணி அந்த சிங்கிள் உமன் கிட்ட இருந்து என்ன பண்ணுறதுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் மாதிரி. இப்போ இந்த XYZல இருக்கிற கண்ட்ரிலேருந்து ஒரு நபர், ஆண் நபர் வந்து ஜப்பானுக்கு வராரு. வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணுற மாதிரியான மேரேஜ் சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன உடனேவே அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறது இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் மாதம் இப்போது இந்த ஆண் நபர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஜப்பான் பாஸ்போர்ட் வந்து மாற்றிக்கிறாரு. அவர் ஜப்பான் பாஸ்போர்ட்ஸ் மாற்றினா சிட்டிசன்ஷிப் ஆயிடுறாரு. அப்போ அவர் வந்து எந்த தொழில் வேணாலும் பார்க்கலாம். அப்படி எந்த தொழில் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்போது அவருக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்குது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வருவாயிலிருந்து ஒரு 50,000 ஜப்பானிய எண் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் பண்ணி அது மூலிமா பாஸ்போர்ட் வாங்கினாங்க இல்லைங்களா, அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கணுமா. இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டு உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும்.